சென்னை மெரினா கடற்கரையா அல்லது நாம் கோவா கடற்கரைக்கு வந்துவிட்டோமோ ஒரு சந்தேகம். ஏனென்றால் மூங்கில் கோட்டை பரந்த கடற்கரையில் ஏகப்பட்ட வசதிகள். வங்காள விரிகுடாவில் சென்னையில் உள்ள மெரினா பீச் இந்தியாவின் மிக நீண்ட மற்றும் உலகின் 2வது நீண்ட கடற்கரையாகும். வடக்கில் புனித ஜார்ஜ் கோட்டையும் தெற்கே பெசன்ட் நகர் வரை 12 கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை மெரினா பீச் 1880ஆம் ஆண்டுகளில் ஆளுநர் மவுண்ட் ஸ்டாட் என்பவரால் அனுமதிக்கப்பட்டது பொதுமக்களுக்காக. தற்பொழுது தமிழக அரசு கடந்த 3ஆம் தேதி முதல் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்திருக்கிறார். சென்னையா கோவாவா என்று சில சமயங்கள் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிவிடுகிறது, அதாவது குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. மூங்கில் கோட்டை, சரி, மூங்கில் எதற்கு? கடற்கரை பகுதிகளில் மூங்கி தட்ப வெப்பநிலையை சம அளவில் வைத்திருக்கும் என்கிறார்கள் அறிவியல் வல்லுநர்கள். இரும்பு தேவையில்லையா என்றால் இரும்பு பொருள்கள் உப்பு காற்றில் எளிதாக துருப்பிடித்துவிடும். ஆனால் மூங்கில்கள் அப்படி துருப்பிடிக்காது. 10 to 20 வருஷங்களுக்கு அவைகள் முறையாக பராமரிக்கப்பட்டால் நன்றாகவும் அழகாகவும் இருக்கும் என்பது வல்லுநர்களின் கருத்து. இதோ பாருங்கள், முத்துக்குள் சிப்பி. கடற்கரைக்குள் இருக்க வேண்டிய சிப்பி கடற்கரை ஓரத்தில், கடலுக்குள் இருக்க வேண்டிய சிப்பி கடற்கரை ஓரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் பொதுமக்கள். இங்கே டால்பின் மீன், குழந்தைகளை கவரும் ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கு இருக்கின்றன. விளையாடுவதற்கு நிறைய வசதிகள். 12 வயதுக்குட்பட்டவர்களுக்காக செய்யப்பட்டுள்ள வசதிகள் ஏராளம். குடும்பத்துடன் வாருங்கள், குழந்தைகளுடன் வாருங்கள். ஒரு எளிய, மிகவும் எளிய பணத்தில் குறைந்த செலவில் நிறைந்த உல்லாசம். ஒரு நாள் போதுமா, இன்று ஒரு நாள் போதுமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு வசதி. சுத்தமான மணல் பரப்பு. ஆங்காங்கே ஒரு குப்பையை கூட உங்களால் கண்களில் பார்க்க முடியாது. சரி, குப்பை கொட்டினால் இலவச மஞ்சள் பை. தற்பொழுது நன்றியும் சொல்கிறது மீன் வாய் போன்று இருக்கும் ஒரு பொம்மை. அதில் உங்கள் பிளாஸ்டிக் பையை பாட்டில் போட்டால் அவை உங்களுக்கு நன்றி சொல்கிறது. இதோ வாருங்கள், தூய்மை மிஷன். ஒரு தூய்மையான கடற்கரை என்பதற்கு இதற்கு மேல் என்ன உதாரணம் வேண்டும்? பாருங்கள், பளபளபளபளன்னு கண்ணாடி போல் மின்னுது மணல். சுத்தமான மணல். ஒரு கல்லோ சிறிய ஒரு துரும்பையோ தூசியோ அங்கு பார்க்க முடியவில்லை. இதுதான் நிஜமான தூய்மை. இதோ பாருங்கள், மாணவர்கள் படிப்பதற்காக கடற்கரையோரம் படிக்கும் அறை. இது மட்டுமா? யோகாசனம் செய்வதற்கு மெடிடேஷன் அறை. இப்படி ஏகப்பட்ட வசதிகளுடன் கிட்டத்தட்ட 20 ஏக்கர் பரப்பளவில் மெரினா கடற்கரையில் ஒரு கோவா. இதோ வாருங்கள், யோகாசனம் செய்யும் மேடை. இங்கு நீங்கள் காலையில் மெடிடேஷன் செய்யலாம். தியானம் செய்ய மட்டுமே இந்த மேடை பயன்படுத்தப்படும். பாருங்கள், கார்பெட், மூங்கில் தொட்டிலில் ஒரு கார்பெட் வசதியுடன் இருக்கும் இந்த தியான மேடையை முறையாக பயன்படுத்தினால் கடற்கரை வருவோருக்கு சிறந்த ஒரு தியான மேடையாக இருக்கும். சுத்தமான காற்று, மணல் பரப்பு. கிட்டத்தட்ட 20 ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த மெரினா பீச்சில் தியான மேடையா? இதோ வாருங்கள், செல்ஃபி சென்டர். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இதய வடிவில் செல்ஃபி சென்டர். இங்கு அமர்ந்து நீங்கள் தாராளமாக உங்களை போட்டோ எடுத்துக்கொள்ளலாம். ஆங்காங்கே மூங்கில் குடில். இதோ வாருங்கள், படிக்கும் இடம். இங்கு படிக்க மட்டும்தான் செய்ய வேண்டும். சும்மாக பொழுதுபோக்குவதற்காகவோ உணவு உண்பதற்காகவோ இந்த இடங்களை பயன்படுத்தக்கூடாது. அதற்கென தனி இடங்களும் அதற்கென வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. அனைத்தும் மூங்கிலால். பாருங்கள், படிப்பகம், ரீடிங் ஜோன் என்று வைத்திருக்கிறார்கள். இங்கு இளைஞர்கள் அதிக அளவில் வந்து படித்து விட்டு செல்கிறார்கள். இதை பற்றி விரிவாக அங்கிருக்கும் அதிகாரி கணேஷ் அவர்கள் நமக்கு தெரிவித்த போது வியப்பாக இருந்தது. இங்கு ப்ளூ பிளாக், நீலக்கடல் என்ற ஒரு
சர்டிபிகேட் விரைவில் கிடைத்துவிடும். அதற்காக 3 கொடி கம்பங்கள். இப்படி ஏகப்பட்ட வசதியுடன் மெரினா பீச்சா என்று பாருங்கள். டவர், இந்த டவர் மூலம் கண்காணிக்கப்பட்டதில் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 10-20 பேர்களை காப்பாற்றியிருக்கிறார். சுழல்கள் அதிகம் இருக்கும் பகுதிகளில் கண்காணித்து சொல்லும் இவர்கள் இளைஞர்கள், பெரியவர்கள், சிறுவர்களை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறார். மெரினா பீச்சில் ஒரு கோவாவுக்கு வந்துவிட்டோமோ என்ற எண்ணத்தை தோன்றும் மெரினா பீச். வாருங்கள், குடும்பத்துடன் வாருங்கள், குழந்தைகளுடன் வாருங்கள். உல்லாச பயணம் அல்ல, இது எளிய பயணம், சிறிய செலவில் உங்கள் ஊரில், உங்கள் தமிழ்நாட்டில் தமிழக அரசால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த மெரினா பீச் உல்லாச இடத்திற்கு வந்து மகிழுங்கள். வாழ்க வாழ்க. இந்த நீல கடற்கரை பீச்ன்றது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கொடுக்குற வந்து ஒரு சர்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோவளம் பீச்சில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது வந்து தமிழக அரசு நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட அடுத்த முயற்சியால் உருவாக்கப்பட்டது. இதில் ஸ்பெஷாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மூங்கிலால் ஏகப்பட்ட பொருட்கள் வந்து இன்ஸ்டால் செய்யப்பட்டு வந்து பொதுமக்கள் உபயோகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கு. இதில் ரீடிங் ரூம், மெடிடேஷன் ரூம், இதெல்லாம் ஹைலைட்ஸு. இது போக பொதுமக்கள் யாராவது குளிக்கும்போது, கடலில் குளிக்கும்போது ஆபத்து ஏதாவது ஏற்பட்டதுன்னா உயிர் காப்பாளர்கள், லைஃப் கார்ட்ஸ் 4 பேர் இருக்காங்க. 4 வாட்ச் டவர் இருக்கு. அப்புறம் அந்த இதுல எல்லாம் ஒரு வயசு உள்ளவங்க இந்த விளையாட்டு பொருட்கள்லாம் ஆமா ஸ்பெசிபிக்கலி ஃபார் வந்து 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு. இது போக மாற்றுத்திறனாளிகள் விளையாடுறதுக்காக அந்த சைக்கிள் டைப் வந்து வச்சிருக்காங்க. இது போக பீச்சை வந்து அவங்க சுத்தி பார்க்கறோம், கம்ஃபர்டபுளா பார்க்கணுன்றதுக்காக ஒரு 10 உபகரணங்கள் இருக்கு. இது ஒன்னத்தோட வீல் சேர் மாதிரி. அது ஒன்னத்தோட விலை மட்டும் பாத்தீங்கன்னா 3.5 லட்சம். அப்படி விலை அதிகமா இருக்கிறதுக்கு அது பலூன் டைப், அது வீல் கிடையாது, பலூன் டைப். கம்ஃபர்டபுளா ரன் ஆகும், தண்ணிலையும் டிராவல் ஆகும். தண்ணியில போகும்போது பலூனா மாறிடும். அந்த மாதிரி இருக்கு. தண்ணிலையும் போறதுக்கு ரெண்டுத்திலயும் டிராவல் பண்ணிக்கலாம். இது எப்படி அவங்களே போணுமா, நீங்க ஏதோ ஹெல்ப்பர் ஏதாவது? அவங்க கேட்டாங்கன்னா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். இல்லைன்னா அவங்க கூட கூட்டிட்டு வர்ற பேரண்ட்ஸ், அவங்களோட இது சொசைட்டி சேர்றதுல வருவாங்க. அவங்க வந்து ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, அட்ரஸை கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிட்டு எடுத்துட்டு போகலாம். சேஃபா எடுத்துட்டு வந்து விட்டுறணும். சரி, ஏதாவது அவசரம்னா அந்த ஃபோன் நம்பர் வச்சு நம்ம பேசிக்கலாம். அப்புறம் அந்த இதுல எல்லாம் மேல ஏறி நிக்க கூடாதுன்றாங்க. ஆமா, அந்த மெடிடேஷன் ரூம், லைஃப் கார்ட்ஸ் இருக்க வாட்ச் டவர்ஸ், இதுல எல்லாம் மேல ஏறி நிக்க கூடாது. அதே மாதிரி பொதுமக்களுக்காக செல்ஃபி பாயிண்ட்ஸ் 2 வச்சிருக்கோம். ஆர்டின் ஷேப்ல இருக்கும். அதுலயும் பொதுமக்கள் வந்து படங்கள் எடுத்துக்கலாம், மேலே ஏறி நிக்க கூடாது. அப்புறம் புத்தகம் படிக்கிற இடத்துல புத்தகங்கள் வாசிப்பாளர்களை வந்து ஊக்குவிப்பதற்காக வந்து ஏற்படுத்தப்பட்டது படிப்பகம். அதுல வந்து உட்கார்ந்து படிக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி கண்காணிக்கிறீங்களா? அதை கண்காணிக்கிறோம். இந்த ப்ளூ பீச் ஃபுல்லாவே 20 ஏக்கர் இடம். இது முழுக்கவே வந்து 20 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் 40 கேமராக்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது இது வரைக்கும் வந்து ஒரு 10 சிறுவர்களை காப்பாத்திருக்காங்க. அதுல 2 வந்து ரெக்கார்டு வீடியோவோட எடுத்து வச்சிருக்காங்க. சுழல் ஆபத்தான பகுதி இருக்கு, அதுல போனீங்கன்னா நல்ல நீச்சல் பயிற்சியாளர்களே அதுல மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இருந்து காப்பாத்திருக்காங்க. இது டைமிங் என்ன சார்? காலையில அப்படின்னு இல்ல, டைமிங் வந்து காலையில இதுல இருந்து 10 வரைக்கும் சார், இரவு 10 வரைக்கும். அதுக்கு மேல பொதுமக்கள்ல வந்து ஒரு 10:30ல இருந்து 11க்குள்ள இது பண்றோம். அவங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா பராமரிக்கலாம். சாப்பிடலாமா? இங்க கொண்டு வந்து சாப்பிடலாம். அதுக்கு ஒரு குப்பை தொட்டிகளுக்குள்ள அந்த மிச்ச பொருட்களை போட்டுறணும். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் இந்த மீன் வடிவத்துல வச்சிருக்க இந்த பாட்டில்ல போட்டுறணும். அவங்கள ஊக்குவிப்பதற்காக அதுல பாட்டில் போடுறவங்களுக்கு வந்து துணிப்பை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப நன்றி மட்டும் சொல்லுவோம். அந்த மெசேஜ் வந்துடும், நன்றின்னு வார்த்தை வந்துடும். அப்புறம் வந்து இதெல்லாம் பண்றவங்களை வந்து கண்காணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அவங்க அதுக்கும் கேட்கலன்னா போலீஸ் உதவியை நாடி அவங்கள வந்து போலீஸ் வசம் ஒப்படைக்கப்படுவார்கள். சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும்.
சரி சார், இது எந்த நிறுவனம் இது இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் தமிழ்நாடு அரசோட சேர்ந்து செஞ்சிருக்கு? இது வந்து டிஎம்எஸ் அன்கோன்ற நிறுவனம் வந்து இதை முழுமையா பராமரிப்பு பணிகள், இதை இன்ஸ்டால் பண்ற பணிகள்லாம் மேற்கொண்டாங்க. சரி சரி, ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அருமை, மக்களுக்கு ரொம்ப உபயோகமானது சார். வந்த மாதிரி இருக்கு. ஆமா, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிரத்யேகமா பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறை வசதி உண்டு. அது இவங்களுக்கு இருக்கு. ஆமா, திருநங்கைகளுக்கும் திருநங்கைகளுக்கு இருக்கு. பேக் சைடுல வந்து ஆடவர்களுக்கு இருக்கு. அதுவும் இல்லாம நார்மல் மாதிரி வைக்கல, அவங்க கை கழுவுறதுக்கான அந்த இதெல்லாம் இருக்கு, சிங்க் இருக்கு, அந்த கெமிக்கல்ஸும் இருக்கு, ஹேண்ட் வாஷ் எல்லாமே இருக்கு. வேயப்பட்டுள்ளது, வெயில்ல பாதுகாப்பு, அவங்களுக்கு அனல் இருக்காது. சரி சார், மூங்கில் பொறை மட்டும் வச்சிருக்கீங்க. மூங்கில் எதுக்குன்னா சார், அந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். இப்போ ஹீட் இருக்குன்னா அது சில்னஸ் கொடுக்கும், ரொம்ப சில்னஸ் இருக்கும்போது நார்மல் ஹீட் கொடுக்கும். அது இல்லாம இயற்கை பொருள். ஆமா, நேச்சுரல்ல. பீச்ல வந்து இந்த பர்மனன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போடக்கூடாது. இது எக்கோ ஃப்ரெண்ட்லி சூழ்நிலைக்கு, இந்த சுற்றுச்சூழல் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்கும் இது. அதுவும் இது லாங் லைஃப் மெயின்டைன் பண்ணா 20 வருஷம் நல்லா இருக்கும். இப்போ சவுக்கெல்லாம் போட்டீங்கன்னா அது இதுவாயிடும். இது ஃபுல்லா வந்து உள்ள கான்கிரீட் போட்டு இறக்கிருக்காங்க. தாங்கக்கூடிய சக்தி மூங்கிலுக்கு உண்டு. ஆமா, சரியான பராமரிப்பு மேற்கொண்டீங்கன்னா 20 to 50 வருஷமே நல்லா இருக்கும். அப்புறம் உணவு ஏற்பாடு ஏதாவது இருக்கா உள்ள? உணவு ஏற்பாடுகள் எல்லாம் இதுவரைக்கும் இல்ல சார். இன் ஃபியூச்சர்ல வருவதற்கு மக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அதே மாதிரி என்ட்ரியும் இப்போதைக்கு இலவசம் தான், அனுமதி இலவசம். ஃபியூச்சர்ல போடுவாங்களான்னு தெரியாது, மக்கள் ஒத்துழைச்சாங்கன்னா ஃப்ரீயாவே இருக்கும். ஆமா சார், இப்போ கழிப்பிடம் எல்லாம் தூய்மையா பராமரிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா இலவசமாவே இருக்கும். ஆமா, இதால சென்னையில் ஒரு கோவா தான் சார், உண்மையிலேயே கோவா தான். அப்புறம் அந்த அம்ப்ரல்லா கீழே ரெக்லைனர் சேர், இந்த சன் பாத், சூரிய குளியல் எல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு. 3 கொடி வந்து நடுவுல வந்து நேஷனல் பிளாக். அது வந்து கோஸ்டல் ரீஜன், இது கடலோர பகுதின்றதுக்காக ஃபிஷ். இது வந்து ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் வந்தோன்னா ப்ளூ பிளாக் போடுவோம். ஆமா, அது சர்டிபிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம போடணும். இன் ஃபியூச்சர்லையா சார்? இன் ஃபியூச்சர்ல இன்னும் வசதிகள் செய்யப்படும். எதுக்கெல்லாம்னா இந்த மாதிரி யோகா இதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்கு எல்லாம் தியான மேடை இன்னும் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. சுத்தம் பண்றதெல்லாம் ஹெவியா இருக்கு சார், கிளியரா இருக்கும். ஆமா, இதுல என்ன மக்களுக்கு ஒரே ஒரு இதுன்னா இந்த சிப்பி எல்லாம் எடுத்துடுறாங்க. இந்த சிப்பி எல்லாம் இருந்ததுன்னா நல்லது. இவங்க ஆமா மண்ணை சேவ் பண்ணணும், நடக்கிறதுக்கு ஸ்மூத்தா இருக்கணும்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் ஒரு கோரிக்கையா தமிழக அரசாங்கம் ஏத்துக்குச்சுன்னா இந்த சிப்பியோட இருந்தா ரொம்ப இயற்கை சூழல் இருக்கும். அது போக மெடிக்கல் இது இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு, குழந்தைகளுக்கு வந்து பால் ஊட்டுற ஃபீடிங் இது இருக்கு. அப்புறம் இது வந்து அபிஷியல் ரூம் பிளஸ் சிசிடிவி கண்ட்ரோல் ரூம். ஆமாங்க சார். இப்போ நிறைய குழந்தைகள் பெற்றோர்கள்லாம் இங்க வந்துட்டு காண போயிடுவாங்க பீச்சுக்குள்ள. அதை அனௌன்ஸ் பண்ணி ஏகப்பட்ட வீக்லி நடக்கும். நீங்க லைவாவே எடுத்துக்கலாம். 10 பேரை வந்து வீக்லி வந்து எடுத்து உட்கார வச்சு இப்போ இது பண்ணி மைக்ல சொல்லுவோம். அப்போ லேட் ஆச்சுன்னா செக்யூரிட்டிஸ் போய் எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த 20 ஏக்கர்ஸ்குள்ள தான் கேமரா இருக்கு. அந்த அண்ணா சமாதி கிட்ட எல்லாம் கிடையாது. அதை இவங்களே நடந்து போய் எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த லெட்டர்ஸும் ஆபீஸ்ல இருக்கு சார், அவங்க எழுதி கொடுக்குற லெட்டர்ஸ் எல்லாம்.